இது ஒன்றும் சரிப்படாதுப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தி விட்டுறாங்க அந்த இப்போ குடும்பமே சேர்ந்து. இல்லை எங்களுக்கு வந்து எப்படி யோசித்து பார்த்தாலும் அந்த உங்கள் அண்ணனுங்க சொன்னது தான் வந்து சரின்னு படுது. ஒரு அண்ணனுங்களே வந்து தன் தம்பி வந்து சரியில்லை, தம்பிக்கு சொத்து இல்லைன்னா சொல்லும் பொழுது எப்படி இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்டுறாங்க. கேட்டதுக்கு பிறகு தான் இப்போ பழனிவேல் பாவம் உடஞ்சி போய் இருக்கிறதும், இந்த குடும்பத்தில் எல்லோரும் வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு ஷாக் ஆகிறதும், ஒரு பக்கம் வந்து பாண்டியன் இந்த கல்யாணத்தை வந்து பண்ணுறதுக்கு நடக்கிறதுக்கு தடையாக இருந்திருக்காரு. ஏன்னா அவர் 2 விஷயம் பண்ணார். ஒன்று, ஏற்ற விட்டு இருக்கவங்கள வேணும்னே கூப்பிட்டு வம்பிழுத்தார், 2 இலை வேணால் எக்ஸ்ட்ரா போடுறேன்ட்டு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன செஞ்சார் அப்படின்னா, ஆரம்பத்துலேருந்து சம்பளம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்குன்னு சொன்னபோது கேட்கவே இல்லை. நிலையான சம்பளம் கிடையாது. குடும்பத்தில் வந்து அவருக்கு ஒரு சொத்தில் பங்கு இருக்கா இல்லையாங்கிறது தெரியாது. இதை தெளிவாகவும் பேசவே இல்லை. அப்படிங்கும்போது என்ன நம்பிக்கையில் அந்த பொண்ணை கொடுப்பாங்க அப்படிங்கிற கேள்வி நியாயமான கேள்வி தான். அந்த கேள்வி திருப்பி வரப்போகுது. இதை தான் செந்தில் அன்றைக்கே சொன்னார். அவங்களுக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்துடலாம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 100 ரூபா எடுத்துங்கடா அப்படின்னாரு. அப்போ ஒரு நாளைக்கு 100 ரூபா எடுத்துக்கணும்னா 3000 தான் சம்பளம் அவங்களுக்கு. 3000 சம்பளத்தில் இப்போ மனைவி ஆசைப்பட்டாங்கன்னா ஒரு நாள் வந்து வெளில கூட்டு போயிட்டு திருப்பி வந்தோன்னா அதிலே வந்து 1000 ரூபா மினிமம் காணாமல் போயிடுமே. அப்போ என்ன செய்கிறது அப்படிங்கிற பல கேள்விகள் எல்லாத்துக்கும் வரதில் டவுட்டே கிடையாது. ஸோ இப்போ இந்த எல்லா விஷயங்களுக்கும் சேர்த்து வச்சு சம்பள விஷயத்தை சரி பண்ண போகிறாங்களா, இல்லை இந்த கதை ஒரு பாசிட்டிவிட்டி ஸ்டோர்ஸ் அப்படிங்கிறதான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்படின்னு அடிக்கடி எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு ஏதுவா இந்த பொண்ணுக்கு உண்மையிலே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பழனி வேற. அதனால் அவங்க வந்து ஸ்ட்ராங்காக கிளம்பி வந்து இவங்க கிளம்பி போகலான்னு நினைக்கும் பொழுது இவங்க அண்ணனுங்களோட சதியெல்லாம் தடுத்து நிறுத்துறமோ அந்த பொண்ணு அங்கே வந்து நின்று எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, இந்த கல்யாணம் நடக்கும், கவலைப்படாதீங்க, நான் எங்கள் வீட்டில் சொல்லிக்கிறேன், நீங்கள் ஆல்ரெடி என்கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க, எங்கள் வீட்டில் நான் சொன்னபோது அவங்க கேட்கலாம், அதனால தான் நானே கிளம்பி இங்கே வந்துட்டேன் அப்படின்னு தைரியமாக சொல்லக்கூடிய பொண்ணா அந்த பொண்ணு மஞ்சுளாவே தான் வந்து ஜோடியாக வச்சு கதையை முடிக்க போகிறாங்களா, என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கிறத சொல்லுங்கள். அப்படியே இந்த கதை இப்போ எப்படி போகுதுங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.